ஓல்டு ஜட்ஜ் ஐயா ஏ குருட்டு முட்டை விழுந்துடாத. உன்னை பாதுகாக்கிறதே எனக்கு பெரிய வா. அன்னைக்கு போய் சாக்கடைக்குள்ள விழுந்து கண்ணாடியை போடாத உன் கண்ணு பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா கேட்குறியா? ஏங்க ஒன்றுக்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன், ஒன்றுமே உருப்படியா இல்லை. ஏய் 3 கண்ணாடி என்ன மையத்துக்கு? ஒரு கண்ணாடி பத்தாதா? ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்கு, இன்னொன்று கிட்டத்து பார்வைக்கு. இருக்கா எல்லாம் ஒரே கண்ணாடியில் 2 அட்டாச் பண்றாங்க. சரிதான், நீ தூரத்து பார்வைக்கு ஒன்று கிட்டத்து பார்க்கணும் வச்சிருக்கிய, ஒரு 3வது கண்ணாடி எதுக்கு? இந்த 2 கண்ணாடி எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கு. உனக்கு கண்ணாடி பிரச்சனை இல்லடா, கண்ணு தான் பிரச்சனை. ஆப்ரேஷன் தான் பண்ணணும். வா, நம்மகிட்ட ஒரு பார்ட்டி மாட்டிருக்கு. அமைதி அமைதி. அவங்க சும்மா தான்டா இருக்கா, நீ பேசாம இரு. நம்மகிட்ட ஒரு கை சாமியார் மாட்டிருக்காப்ல. சரி, என்ன விஷயம்? அந்த ஆள்கிட்ட உன்னை ஜட்ஜுன்னு சொல்லிவிட்டேன். எப்படி சொன்னீங்க? ஜட்ஜுன்னு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்? வீட்டுக்கு தெரிஞ்சா சண்டைக்கு வருவாங்க. சந்தோஷப்படுவாங்க. எதுக்கு நமக்கு இந்த தேவையில்லாத வேலை? பெரிய பதவி. ஐயா, ஞாயிற்றுக்கிழமை போகணும். லூசு, ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை போய்த்தா உன்னை அங்கே போகாதன்னு கூட்டம். ஐயோ, நான் சொன்னா கேளுங்க, ஞாயிற்றுக்கிழமை போகணும். ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டே லீவுடா. வீட்டில் வேலை வெட்டி பார்க்க விட மாட்டா. வீட்டில் இருந்தாலும் ஆள் விட்டு குட்டி யார சொல்லுவாங்க. எங்க? சர்ச்சுக்கு. சர்ச்சுக்கா? ஆமா. அப்புறம் நம்ம வெள்ளி செவ்வாயே கோயிலுக்கு போறது இல்லை, அப்புறம் இதில் சர்ச்சுக்கு வேற. உன்னை நம்பி தாண்டா 2000 ரூபா 10 வட்டிக்கு வாங்கி கட்டியிருக்கேன். எவ்வளவு விவரத்தேவா? 2000 ரூபா. இந்த காலத்துல இப்படிமா இருப்பியா? 2000மா? 2000 கட்டினா தான் சர்ச்சில் சேர்க்குறாங்களா? நம்ம கோயில் காசு வராது போல இருக்கே. டேய், சர்ச்சில் ஜட்ஜு அப்படின்னா நீதிபதி. இந்த முதல்ல சொல்ல வேண்டியதானே? அப்பாடா. ஆமா, அப்படின்னா விளக்கமா இருக்குல்ல? இருக்கு. அதை எடுத்து அந்த உச்சந்தலையில் அடி. ஓஹோ, விளக்கமாறு விற்கிற விலைக்கு. அப்ப நான் அது கூட பெற மாட்டேங்கிறியா? இல்ல குருசாமி, அது வாங்குற காசு வேணும்னு. அங்க வேறு அங்கே 4000 ரூபா இருக்குவார். சரி, அதில் போய் விளக்கமாறு எடுத்து வர முடியா? இல்லை. இந்த 4000 நம்ம எடுக்கணும்னா ஒரு சாமியாருக்கு வந்திருக்காரு. சரி. அந்த ஆள் பொய்யா சொல்லுவாப்புல. அந்த பொய்ய பூரா நம்ம உண்மையா ஆமான்னு ஒத்துக்கணும். எடுங்க, கை எடுங்க. அந்த ஆள் பொய்யா சொல்லுவாரா, அதை போய் ஒத்துக்கணுமா? எதுக்கு? தேவையில்லை. அப்படி ஒத்துக்கிட்டோம்னா 4000 நமக்கு. எவ்வளவு? 4000. 4000மா? எழுதுறாத. அவன் 40 ரூபா முடிச்சா இருந்தாலும் 4 நாளைக்கு சாப்பிட மாட்டான். ஆமா, தப்பி தவறி பொய்ன்னு சொல்லிவிட்டேன்னா காசு போயிடும். அதை சொல்ல மாட்டேங்க. 4000 வருது விடுவேனா? அதெல்லாம் பந்தயம்லாம் சரி, நம்ம தான் ஜெயிக்க போறோம். எதுக்கு பிச்சைக்காரத்தனமா 2000 4000 கட்டிக்கிட்டு? லட்சக்கணக்கில் கட்டினா தானே நம்ம ஒரே நாளில் லட்சாதிபதி ஆகலாம். என்னை தெருவுக்கு கொண்டு வர விட மாட்டேன். ஏன், என் மேலே நம்பிக்கை இல்லையா? அதை அப்புறம் பார்க்குறேன். சரி, முதல்ல ஜெயிப்போம். இதில் ஜெயிப்போம். இந்த ஜெயிக்கிறதுல பிரச்சனை இல்லை, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். இந்த பந்தயத்தில் நீங்கள் பஞ்சாயத்து ரைட்டு, நான் பஞ்சாயத்து பண்ணுறது எனக்கு என்ன பெனிஃபிட்டு? தெரியும், நீ அதில் கவனமாக இருப்பேன். ஆமாம், உங்கள் 2 பேருக்கு மட்டும் காசு வருது இல்லை? உனக்கு 1000 ரூபா கமிஷன் தரேன். எவ்வளவு? 1000 ரூபா. 1000 ரூபாயா? ஒன்று செய்ங்க. அடே அப்பா, அன்னைக்கு கூட்டம் கடுமையாக இருக்குது. இதில் யாராச்சும் ஒருத்தர் வச்சு பஞ்சாயத்து பண்ணிங்க. நீ புதுசாக கொண்டு ஆளை கண்டுபிடிச்சி நான் பழக்க விட்டுலாம் செய்ய முடியாதா? நீ தான் பாரு. ஏன் கோவப்படுற? என்ன கோவப்படுறியா? எனக்கு 1000 ரூபா பத்தாது. ஏய், எனக்கு வர்றதே 2000, உனக்கு 1000, எனக்கு 1000 ரூபா பத்தாதுங்க. இது எவ்வளோ தான் கேட்குற? எனக்கு 500 ரூபா வேணும். சிங்கா, உனக்கு நான் 500 ரூபா தர்றேன். உண்மையா? அப்புறம் பஞ்சாயத்து முடிஞ்சோன்னு இந்த 1000 ரூபா வச்சுக்கன்னா நான் வாங்க மாட்டேன். சரி, உனக்கு போய் 1000 கொடுப்பேன். 500 ரூபா தர்றேன். மாற்றம் இல்லையே? இல்லை. 40 ரூபா நோட்டா வேணும், 4 நோட்டு. 30 ரூபா நோட்டா 3 நோட்டு தரேன். அப்போ பஞ்சாயத்து ஆரம்பிப்போம், நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். இப்படி லூசு போய் தாண்டா நமக்கு வேணும். ஐயா சாமியாரையா, சாமியாரையோ, யார் வந்திருக்கான்னு பாருங்க. ஜட்ஜி வந்திருக்காரு. சொல்லல, நீங்க கவனிக்கல, ஜட்ஜி வந்திருக்காரு. ஆமா, இவன் யாரு? ஆளை கையில காலை விழுந்து கூட்டியாந்துருக்கேன் நான். நீங்க வாட்டுக்கு அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் தான் நீதிபதி. அப்படியா? பாஸ் வாங்க பாஸ். ஐயா இந்தாங்க ஐயா. பந்தய சேரு போட்டேன் காணோம். டேய் முண்டை, கண்ணாடி கலட்றா. சேரு அங்கே இருக்கியா? கண்ணாடி ஓடுறானா தார்ல கண்ணாடி ஓட்டுறானா மயிராது. ஐயா சரி, எது இருக்கட்டும், பணத்தை நடுவரிடம் ஒப்படைத்து விட்டாச்சு. நல்லது. புராணத்தை நான் ஆரம்பிக்கட்டுமா, தாங்கள் ஆரம்பிக்கிறீர்களா? சொல்லுங்க. நாம் இதை முடிவெடுப்பதை காட்டிலும் சரி, நாம் இருவருமே நடுவர் இடத்துல கேட்டு விட்டால் அது நல்லது. அதனால ஒன்றும் சந்தேகம் இல்லை, கேட்டுக்குவோம். நாம சேர்ந்தே கேட்போம். ஐயா,
பாஸ் அதுக்குள்ளேயாம ஒளிஞ்சிருப்பேன். ஏன் பாஸ் அவன் என்னாரோ இங்க டேய் 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 கஞ்சா குடிக்கணாயே. துறை கண்ணாடி போடாமல் தூங்குனா தெரிஞ்ச ஒன்று போட்டு தூங்குறியா? வந்துட்டே பிளந்துருவேன். வாங்க பிளாக்ல சரக்கு ஓட்டுற மாதிரி உட்காந்துருக்கேன். என்ன கூப்பிட்டியா? உன்னை எங்கே உட்காரத்துனா எங்கே உட்காந்துருக்கேன்? இது எனக்கா? அப்புறம் யாருக்கு? யாரோ வர்றாங்களா இங்கே உட்காருவாங்களோ, நான் அங்கே உட்காந்துருக்கேன். சிரிக்காதடா, காசு போயிருமோன்னு பயமா இருக்கு எனக்கு. ஜெயிக்கிறோம், நம்ம தான் ஜெயிப்போம். நக்குறோம், முதல்ல போய் அங்கே உட்காரு. யாரை நக்குறோம்? கிடைக்கிற ஆளை. என்ன பேச்சு பேசுறோம்? ஐயப்பன் சாமி குருசாமி. குரு எவ்வளியோ சிஷ்யன் அப்படி. சரி, புராணத்தை ஆரம்பிக்கட்டுமா? நல்லா நல்லா. நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக உங்க அம்மாவுக்கு சூட்டு வழியாக வந்திருக்கும். ஓ வீரதேவா, அவர் தான் முதல்ல பேசுறாரு. உதவி பண்ண. சரி சரி. கூட புகுந்து நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக எனது தந்தைக்கு நான் ஒரு கடிதாசி எழுதியிருந்தேன். ஐயா சார், இந்த வார்த்தைக்கு அசந்துருக்கீங்க சச்சி. வெறும் 4000யா? ஆமா, ஒரு 4000க்கு ஆசைப்பட்டு முரட்டு லூசுகளை கொண்டாந்து விட்டுருக்கீங்களே. இப்போத்தான் அந்த ஆள் ஆரம்பிக்கிறாப்புல. இதுக்கே நீ மயக்க மாட்டேன்னா இன்னும் எவ்வளோ பெரிய பிராடெல்லாம் வரும்னு பாரு. ஆரம்பமா? இதெல்லாம் பொய்ன்னு சொன்னா உண்மைன்னு ஒத்துக்கிட்டா தான் காசு நமக்கு. அப்படியா? விட மாட்டேன், 4000 வாங்காம விட மாட்டேன். அன்னைக்கு பாக்குறேன் தபால்காரர் வண்டி ஒரு வீட்டு வாசல்ல நிக்குது. அப்ப இவர் போட்ட லெட்டர் தான் பட்டுவாடாக்கு வந்திருக்கு போல. இப்ப பேச சொல்லுங்க. இன்னும் இறங்கி பாரியா என் சிங்கத்துக்கிட்ட பாருப்ப களத்துல குதிச்சுட்டா. என்ன கடிதாசி எழுதியிருந்தேன்னு சொல்லுங்க. வாட் மேட்டர் ரைட்டிங்? நான் பிறந்து வருவதாக இருந்தால் நான் விளையாடுவதற்கு ஒரு யானை வேண்டும் என்று கேட்டு எழுதியிருந்தேன். என்ன ஒரு அறிவு பாருங்க. அதெல்லாம் சின்ன பிள்ளைய தூக்கி விளையாடுறதுக்கு சௌரியமா இருக்கு. யானை? ஆமா, 4000 நம்ம 500. ஓஹோ. அவரும் யானையை கட்டி விட்டார். நானும் பிறந்து விட்டேன். என்னை பார்த்த உடனே யானைக்கு மதம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. யானைன்னா மதம் பிடிக்கத்தானே செய்யும். யானைக்கு மதம் பிடிச்சா என்ன செய்வான்? என்ன சங்கிலில் பிடிச்சி கட்டி போட வேண்டியா? எழுச்ச உன் பேச்செல்லாம் கேட்டா நல்லா இருக்குமியா குருசாமி? அப்படி சொல்லி என்னையா அது சாதாரணப்பட்ட விஷயமா? சங்கிலில தான் எல்லா பேரும் கொண்டாந்து கட்டுறாங்க. அப்படிதான் கட்டுவாங்க எல்லாரும். ஆமா, அப்படியே படக்கு படக்குன்னு அத்துக்கிட்டு போயிடுச்சு சங்கிலியை பூரா. ஆனா எனக்கு ஆகா விட்டா ஊரை அழிச்சு விடும் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, வேடிக்கை பார்க்குறாங்களே. யானையை கட்டணுமே யோசனை வந்துச்சு. எப்ப? பிறந்த உடனே. ஆனா யானையை கட்டுறதுக்கு உடனே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நல்ல வேலை, இந்த கண் இமை இல்லை, இமை முடிய உன்னை பிடுங்கினேன். பிடுங்கி ஒரு தடவை கொண்டு யானை காலில் கட்டிட்டு பாருங்க. என்ன ஒரு அறிவு, என்ன ஒரு அறிவு. தேவலோக வாசினா கண் இமை முடிய எடுத்து யானை காலில். எப்படி அந்த அறிவெல்லாம் எப்படி உடனே பிறந்த உடனே? இதெல்லாம் ஞான குழந்தைக்கு தான் வரும். ஹலோ ஞானம், இங்கே வாங்க. ஆமாம், நீங்கள் இங்கே வாங்க, கொஞ்சம் இருக்க. யானை எதில் கட்டுறிய? சங்கிலியில் இழுச்சுக்குங்க. அவ்வளோ பெரிய உருவத்தை கொண்டு போய் யானை கட்டினோம்னா, சங்கிலியில் கட்டினோம்னா யானை எப்படி நிற்கும்? ஆளை பாருங்க அறிவு. சங்கிலியில் போய் யானையை கட்டுறா. ஏன் சாமி, இந்த இமை முடியை எடுத்து கட்டினீங்கல்ல, மேலிமை முடியா கீழிமை முடியா? சும்மா சொல்லுங்க. மேலிமை முடி. சபாஷ். ஏன்னா கீழிமை முடியை வச்சு கட்டினோம்னா அத்தப்படும். அந்த மேலிமை முடியே வந்து 4ஆ மடிச்சு கட்டினோம்னு வைங்க, அசையவே அசையாது. 4000 நம்ம 500. ஏப்போ நான் பொய் சொல்றேன்னு சாமிகிட்ட சொன்னியா குருசாமி? நல்லா தெரியும், அவன் தீர்ப்பு எழுதாம விட மாட்டேன். உங்க 4000 இப்ப பாரு, ஒரு தடவை யானை கல்ல கட்டினேன், இன்னொரு தடவை யானையை நிப்பாட்டணுமே. பக்கத்துல ஒரு கொசு இருந்துச்சு, கொசு குண்டில கட்டி விட்டேன். சபாஷ். 6 மாசம் ஆனாலும் யானை அசையாது. பிறத்தேவா 4000 நம்ம 500. அப்புறம் எதுக்கு அசைய மாட்டேன்? கொசு குண்டில கட்டணும், கொசு சும்மா இருக்குமா? என்ன பண்ணுச்சு? இப்ப பாரு, பயந்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சு. சும்மாவா பறந்துச்சு? யானையை தூக்கிக்கிட்டு பறக்குது. கொசுவுக்கு யானையெல்லாம் கொசு மாதிரி என்ன விரத்தவா? 4000 நம்ம 500. அது பறந்து போது நான் பின்னால நடந்து ஓடுறேன்.
பறந்து தூக்கிட்டு போகுது. நான் யானையை பிடிக்கிறதுக்கு நடந்து ஓடுறேன். நான் போறத பாத்துருச்சு இருக்கு கொசு. என்னைய பார்த்த உடனே பயத்துல ஒண்ணு கடிச்சு விட்டுருச்சு. ஐயோ, யானை தொப்பு தொப்புன்னு நனைஞ்சிருக்குமே. அட சண்டாளத்தனமே. அப்புறம் யார் யானை போனது? இப்படியா பண்றது? கொசு மூத்திரத்துல யானை தொப்பு தொப்புன்னு நனையுதா? ஐயோ, இங்க என்ன நடக்குது? வீரத்தேவா, வீரத்தேவா, என்ன என்ன என்ன? அடே நெஞ்சு வலிக்குதுடா. நெஞ்சு வலிக்குதா? நெஞ்சு வலி வரக்கூடாது வீரத்தேவா. வந்துருச்சு, அது குஞ்சுரா. ஓ, என்ன ராயர் கூட போறது இல்லையா? டவுசர் கூட இப்ப ரொம்ப முக்கியம்டா. சரி, நெஞ்சு பேசுற வார்த்தையில நெஞ்சு வலி. 108க்கு போன் பண்றா. 108க்கு போன் பண்றா. டேய் ஐயோ அம்மா அம்மா, சண்டால பாவியலா, கையில் ஒரு போன் கூட வரல. 108க்கு போன் பண்றேன். உடனே வண்டி வரும், கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறேன். செக் பண்ணி பார்த்து அவங்களே சொல்லிடுவாங்க. என்ன முடிஞ்சு வச்சுனா? அது சும்மா நல்ல வார்த்தை சொல்லுங்க. ஆமா, 108க்கு நம்பர் சொல்லுங்க. 108 தான்டா. சரிங்க, நான் காப்பாத்துறேன், கொஞ்சம் கவலைப்படாம இருங்க. தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நான் காப்பாத்துறேன். நம்பரை சொல்லுங்க. 108 தான். 108 நம்பரை சொல்லுங்க. ஐயோ, 1 போடு. 1 போட்டேன். சைபர் போடுறா. சைபர் போட்டேன். 8 போடு. 8 போட்டேன். இன்னும் 7 நம்பரு. 10 நம்பர் போட்டால் தானே வண்டி வரும். நான் எத்தனை ஃபோன் பண்ணியிருப்பேன். வீரத்தேவா, நெஞ்சு வலி, கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வேகமாக சொல்லுங்க. வலிக்கல போ. அப்படி சொல்லப்படாது. நான் கொண்டு போய் சேர்க்குறேன். வலிக்கலடா போடா. நான் கொண்டு போய் சேர்க்குறேன். நீ என்னை கொண்டு சேர்த்துற, எனக்கு தெரியும். இதா இருக்க போ, வலிக்கல போ. ஏன் ஃபோன் நம்பர் தெரியாதா? தெரியலைன்னா தெரியலைன்னு சொல்லணும். அப்புறம் எப்படி நான் காப்பாற்றுறது? சாமி உங்களுக்கு தெரியுமா? நம்பர் தெரியாது. சரி சரி, 1 மணிக்கு நம்பர் தெரியாது. களி 108க்கு 10 நம்பர் கேட்ட ஒரே முட்டா பையன் வந்தான்டா. நான் அப்போவே 1000 ரூபா தர்றேங்கும் போது எனக்கு 500 ரூபா வேணும்னு கேட்டேன். நான் யோசிச்சிருக்கேன். யூ கண்டினியூ. பறந்து போச்சு. நான் எப்படியா பிடிச்சலான்னு போனேன். கொஞ்ச நேரத்தில் பார்க்குறேன். இப்போ பாரு, ஏயா கொசு குண்டி வந்து யானை கீழே விழுந்துருச்சு. ஏங்க அப்படியா இறுக்கி கட்டுறது? கொஞ்சம் லூசா கட்டுறது இல்ல? 500. சரி 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 ஐயா, என் பணம் 2000 கூட வேண்டாம், என்னை ஆள விடுங்கடா. அவன் யாரு காசு வேணாம்னாலும் அவன் தீர்ப்பு எழுதி பேனா நிப்ப உடைக்காம வரமாட்டான் ஐயா. அப்புறம் சரி, யானை தான் கீழே விழுந்துச்சு. யானையை தூக்கலான்னு வர்றேன். என் மையன் இலையவே யானையை எடுத்து மூக்கு ஓட்டைக்குள்ள விடுறான். அது என்ன பெரிய ஆச்சரியம்? அவன் ஒரே நேரத்தில் 5-6 யானை மூக்குக்குள்ள தள்ளுவேன். இது ஒரு யானை. 4000 நம்ம 500. சரி சரி சரி. ஐயா, என்னை ஆளையாவது விடுங்கடா. என்ன நீ எடுங்க, நான் போறேன். நான் இவன் நிமிஷம் தாங்க முடியும். அப்புறம் நான் உங்க 2 பேரும் மாதிரில முடிச்சிட்டேன். அப்பாடா, சாபாஷ். இது வரைக்கும் நாங்க எதையாவது பொய்ன்னு சொன்னோமா? எப்படிதான் சொல்லுவீங்க? வெற்றி நமதே. ஆமா, 4000 நமக்கு. வாங்க, அந்த கடையில சாமிக்கு தனி கிளாஸ் போடுறாங்களா? புரியாமனா இப்படி இருக்க. டேய் இங்க வாங்க. ஏய் ஐயப்பன் சாமி 2 பேரும் கிளாஸ் போட்டு அடிக்க போறீங்களா? இங்க வாங்க. உங்களை பார்த்தேன்னு தான் சொன்னேன். கதை முடிஞ்சிச்சு சொன்னேன். இன்னும் இருக்கா? முடியலையா? உங்க கதையை முடிக்காம போனேன். என்ன? முன் ஜென்மத்தில் நான் மன்னர், நீ மந்திரி, அவர் காவலர். ஆமா ஆமா, அதானே. ஆமா ஆமா. என்கிட்ட 4000 ரூபாய் கடன் கேட்குறேன். ஆமா. வீரத்தேவா, நான் போய் சாமி கிட்ட 4000 5000 வாங்கிட்டு வர சொன்னதுக்கு 1000 ரூபாய் கம்மியா இருக்குன்னு 4000 வாங்கிட்டு வரலையா? யாரு? போன ஜென்மத்தில் நடந்த கூட ஞாபகத்தில் இல்லையா? என்ன 4000 வேணுமா வேண்டாமா? ஆமா. இல்ல ஆமா. 4000 ரூபாய் தர்றேன், எப்படா கடன் கட்டுவேன்னு கேட்டேன். இந்த ஜென்மத்தில் கட்டினாலும் அடுத்த ஜென்மத்தில் கட்டணும்னு சொன்னேன். ஆமா, போன ஜென்மத்தில் நடந்த ஞாபகம் இல்லையா உனக்கு இருக்குது? ஆமா ஆமா ஆமா. ஆமா. அவன் சொல்றானா நீயா சொல்றியா? உண்மைதான். காசு வாங்கிட்டான், கொடுத்துட்டேன். இந்த ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்தில் கட்டணும்னே. ஆமா. சாட்சி யாருன்னு கேட்டேன். நான் தான். ஆமா 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 வீரத்தேவா. ஆமா. பணத்தை கொடுத்துட்டேன். சாட்சி கழுத்து யார் போட்டது? நான் தான். ஆமா வீரத்தேவா, நல்லா சிரிச்சபடி. ஆமா. எதிர்நாட்டு மன்னர்கள் நம்ம ஓட்ட சண்டையில் 3 பேரும் செத்து போயிட்டோம். அடினா அந்த அடி அடிச்சாங்க. இந்த தழும்பு கிடக்க யாருக்கு? எனக்கு. உன்னை அடிச்சாங்க? ஆமா. உனக்கு ஞாபகம் இருக்கு? நல்லா. என்னங்கண்ணே ரத்தம் வருது வீரத்தேவா? உன்னை அடிக்கும் போது என்ன நரம்புல அடிச்சிட்டாங்க, என்ன ரத்தம் நிக்கல. போன ஜென்மத்தில் அடிச்சு என்னமா ரத்தம் வருது? உனக்கு வீங்கும் போது எனக்கு ரத்தம் வரா, கொன்றுவேன். சரி. ஆமா. போய் தானே? இல்ல உண்மை. மறு ஜென்மத்தை பிறந்துட்டான் பெருமாள் ராஜ், ஹரியரன் தொர்ராஜ். ஆமா.
உண்மைதானே? உண்மைதானே? இப்ப நாரதர் காவலர் பலவாத்தியம். ஆமா. உண்மைதானே? ஆமா ஆமா ஆமா. எல்லாம் 500 ரூபாய்க்கு நடிக்கிற நடிப்பை பாடுறா. அவன் 50,000க்கு நடிச்சிட்டு இருக்கான். எல்லாம் நடந்துருச்சுல. உண்மைதான். போன ஜென்மத்துல 4000 வாங்கினது உண்மை. எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். அடுத்த ஜென்மம் கட்டுறோம் சொன்னில. போன ஜென்மத்துல கட்டினியா? கட்டல இல்ல. ஏன் கட்டல? அத செத்துட்டோம்ல. இப்பதான் கரெக்டா பேசிய. மறு ஜென்மத்துல பிறந்தவா? யாரா பிறந்தா? யாரு? தொர்ராஜி ஹரியனே பெருமாள். ஆமா. இப்ப யாரா நிக்கிறான்? பலவாத்தியம் காவலர் நாரதர். உண்மைதானே? போன ஜென்மம் 4000 வாங்கின இல்ல. உண்மை. அடுத்த ஜென்மத்துல கட்டுறோம் சொன்னில. ஆமா. அந்த 4000 குடுறா. என்ன கேட்டாரு? எனக்கே குழப்பமா இருக்கு. போன ஜென்மம் 4000 வாங்கின இல்ல. அடுத்த ஜென்மத்துல கட்டுறோம் இல்ல. அந்த 4000 குடுறா. அதான் உண்மையை ஒத்துக்கிட்டோம்ல. அப்ப நீங்களே கொடுக்கணும் காசு. ஆமான்னு ஒத்துக்கிட்ட காசு நீங்களே கொடுக்கணும். உண்மையை ஒத்துக்கிட்டா 4000 வச்சுக்க. வாங்கின கட்டை 4000 இருக்குல்ல, அதை கொடு. எந்த முன் ஜென்மத்துல வாங்கின 4000 அதான் ஆமான்னு ஒத்துக்கிட்டோம்லையா? ஒத்துக்கிட்டயா? பந்தய படத்தை வச்சுக்க. வாங்கின கட்டை 4000 கொடு. போன ஜென்மத்துல வாங்கின இல்ல. இதியா நான் எப்ப ஒரு பேச்சுக்கு தானே சொல்றேன். அப்ப போய் தானே வாங்கல தானே? இல்ல உண்மை. உண்மைனா 4000 குடுறா. என்ன தானே 4000 கொடுக்கணும். வாங்கின பணத்தை கொடுக்க மாட்டியா? 4000 வாங்கினத கொடு. இதியா நான் ஜட்ஜிட்ட கேட்கறேன். புரியா? என்ன அப்படி கேட்டியா? அடடடா. என்ன? நம்ம விநாயகர் பெருமான் எவ்வளவு அழகா இருக்காரு பத்தியலா? அட குருட்டுக்கும் டேய், அது முருகன் படம்டா. நீ பஞ்சாயத்து பண்ணி உன் தலையில தீய வரி என்னடா கொட்டினா விநாயகர் இப்படி கிறங்கி போயிட்டாருன்னு பார்த்தேன். சுகரா அவருக்கு. டேய், அந்த ஆளு உண்மையினாலும் காசு கேட்கறாப்ல, பொய்யினாலும் காசு ஐயா, கேட்கறான். அழுகுனியாட்ட பஞ்சாயத்து நான் இருக்கல. ஏன் கவலை பெரிய முடிஞ்சு விளையாட்டு. இதோட பஞ்சாயத்து முடிஞ்சு. புரியா? ஆமா. காசு நான் பண்ணாத பஞ்சாயத்து. உங்களுக்கு காசு வேணுமா வேண்டாமா? கொஞ்சம் பொறுங்க. இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. எதுக்கு ஆக விடுற? ஏய், பொறுங்க. ஜெயிச்சவனுக்கு கொடுக்குறாரு. நான் ஜெய். நடுவர்னா அப்படிதான் இருக்கானே. போ. எவ்வளவு இருக்கு? 1 2 3 2000 இருக்குப்பா. 2000 இருக்கா? ஆமா. சாபாஷ். 500 ரூபா நோட்டு எத்தனை இருக்கு? 1 2 3 4. நாங்க எவ்வளவு கட்டணும்? நீங்க 2000. நீங்க நான் 2000. திருப்பி கொடுத்துட்டல 2000. கொடுத்துறீங்க. 500 ரூபா நோட்டு எத்தனை இருக்கு? 1 2 3 4 இருக்கு. மொத்தம் 4000. மொத்தம் 4000 அதுல 2000 கொடுத்துறீங்க. திருப்பி உங்கள்ட்ட 2000 கொடுத்துனா என்கிட்ட 2000 இருக்கு. ஆமா ஆமா. ஆமா. 500 ரூபா நோட்டு எத்தனை இருக்கு? வாயை கிழிச்சே விடு. ஏய், எத்தனை வட்டம் என்ன 4 தாண்டா வரும். சரி. இருக்கா? ஆமா. சரி வரேன். என்ன? கை, என்ன போய்? கை, பணம் கை. தான் ரெண்டாயிரம். ஹலோ, கை, கை ஹலோ, ஹலோ. என்ன ஜெயிச்சியா? சட்டையை பிடிக்காது. நான் சொல்றேன் ஐயா. நாலஞ்சு நான் கேட்குறேன். நீங்க ஜெயிச்சிட்டியா? இல்ல கொஞ்சம் நிமிர்த்தவன். உங்க மயன் யானையை தூக்கி எதுல விட்டேன்? ஓட்டுக்கல. எங்களை எல்லாம் பார்க்க கேணும். பாய மாதிரி தெரியுதா? மரியாதையா நாகரிகம் வச்சு. எதுக்கு என்ன ஜெயிச்சியா? விருந்தவா, மேல கை சரி. என்ன? ஓடிருங்க. நம்ம கொலகாரன் சட்டையை கழட்டிட்டா கொலகாரன். நான் பணத்தை ஜீப்பில் அனுப்புறேன். போயிருயா? ஏன் உலக்குடியில வந்து யாருக்கிட்ட யார் இது பண்றது? சாமியார் அடிச்ச பாவத்துக்கு ஆளாகக்கூடாது. ஐயோ, ஜஸ்ட் மிஸ். பாஸ், இதுக்கு முன்னாடி நீங்க காயடிச்சிருந்தீங்க. இன்னைக்கு அடிச்சலான்னு பார்த்தேன். கரெக்டா அடிக்கலாம்ல. ரொம்ப முக்கியம். இருங்க பாஸ். என்ன? காய் இது பெருங்காய். எங்க உடஞ்சு இப்ப என்ன உங்களுக்கு பணம் வேணும்? ஆமா. பணம் வேணும் அவ்வளவுதானே. இது என்னையா பூ அங்கே வச்சிருக்க? எதுக்கு இந்த பூ? கொண்டாடி வாங்கிட்டு போறேன். இது என்ன புதுசா கேக்குறீங்க? கொண்டாட்டிக்கு வாங்குறோம். எங்க அங்கே கட்டிட்டு போற? பூவை கையில கொண்டு பொண்டாட்டி கௌரவமா ஏன் திட்டுவாங்க. இப்படி வச்சுட்டு போனா தான் திட்டுவா. கையில கொடுத்தா திட்ட மாட்டேன். அப்படி கொண்டு போக கூடாது. ஏன்? ஐயோ, அது ஏன் பொண்டாட்டி இல்ல. அப்புறம் கள்ள பொண்டாட்டியாடா? அப்புறம் உங்க கூட சேர்ந்து நீங்க குருசாமியா இருக்கிறப்ப சாமி சரணம். சரிங்க வாங்க. கேவலப்படுத்துறானே. பஞ்சாயத்தை முடிச்சிருவான். சேர மாட்டேங்கிட்டு எடுங்க. அப்படி தூங்க. இந்த இருக்க முடிஞ்சு ஒரு சின்ன ஒரு இது ஓட்டி. என்ன? இந்த 4000 பணத்தை அங்கே வைப்பேன். வை. பேசாம இருங்க. பணத்தை எடுத்தாருன்னா கையை வெட்டி போடுவேன். வீரத்தேவா, எத்தனை பஞ்சாயத்து பண்ணியிருப்பேன். அதுவும் உலக்கடியில் வந்து காசு எடுத்துக்கிட்டு ஓடிடுவாரோ. ஓடுறதுக்கு வழியே தெரியாது. நான் கேட்குறேன், 4000 நான் வைக்கிறேன். உங்க அப்பா பிரம்மாவுக்கு நீங்க மாப்பிள்ளைனா மயன்னா இந்த 4000 நான் 5 என்றதுக்குள்ள எடுத்துக்கிட்டு ஓடிருங்க பார்ப்போம். மாற்றம் இல்லையே. வைக்கல. வைங்க பாருங்க. 1 2 3 4 5 வந்து யாருக்கிட்ட நான் சொல்றேன். 1 2 3 4 1 1 1/4 1 1 முக்கா 2 2 1/4 2 2 முக்கா 3 3 1/4 ஏய் ஏய் 3 அடி இருங்க. எண்ணிக்கை விட்டு போயிடும். நீ எண்ணி நக்கினது போதும்.
இவார் ஐயா என்ன ஜிப்பு? ஐயோ ஐயோ, இந்த காலத்தில் இப்படி இருக்காரு. சாமியார் கையை வெட்டணும்னு சொல்ல ஓடிட்டாரே. பார்த்தீங்களா, இப்படி தான் பஞ்சாயத்தில். ஏதான் ஆமாம், இங்கே இருந்தால் காசை காணும். சாபாஷ், ஜெயிச்சோன்னா காசை எடுத்துட்டீங்களா? அப்படி தான் இருக்கணும். அடுத்த பஞ்சாயத்து எப்போ வந்தாலும் நம்மளை கூப்பிடுறியா? சரியா? சரி, நம்ம 2 பேரும் ஜெயிச்சோம்ல. அப்பா, நம்ம 2 பேரும் ஜெயிச்சோம்ல. எப்படி பந்தய காசு என் பங்கு 500 ரூபாய் கொடுங்க, நான் கிளம்புறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு 500 ரூபா வேணும்? என்ன விரத்தவா, நம்ம 2 பேரும் ஜெயிச்சிருக்கோம். நக்குனேன் காசை வைக்காதடா வைக்காதடா சொன்ன ஒப்பு. ஐயோ கரண்ட் பில் கட்டுற காசுடா. டேய் எவ்வளவு? கரண்ட் பில் கட்டுற காசு. கரண்ட் பில்லுக்குள்ள காசா எவ்வளோ இருந்துச்சு அதில்? நான் 5000 தரேன். கண்ணை தொடங்க, நல்லா சிரிச்ச போயிடுவோமா? ஒரு சின்ன ஒரு கேள்வி மட்டும் கேட்பேன், பதில் சொல்லுங்க. 5000 கேட்கவா? 108க்கு 10 நம்பர் சொல்லு. மேற்கொண்டு 1000 தர்றேன், கிளம்பு. அமைதி.